A, B, C can do a piece of work in 5, 6 and 12 days respectively. If A, B, C work together to complete, then find their separate shares if they will be paid rupees 27,000 for completing the work அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து என்ன சம் அப்படின்னா வேஜஸ் சம். இந்த வேஜஸ் சம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேஸ் இத்தனை நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. இதுக்கு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மூணுத்துக்கும் எல்சிஎம் we have to take LCM. அப்போ 5, 6, 12க்கு எல்சிஎம் என்னது? 5, 6, 12க்கு எல்சிஎம் வந்துட்டு லெட்ஸ் டேக் 60. ஸோ அப்படி எடுத்தோம்னா 60/5 எவ்வளவு வரும்? 12 வரும். ஓகேவா? 60/6 எவ்வளவு வரும்? 10 வரும். பிளஸ் 60/12 எவ்வளவு வரும்? 5. மொத்தம் ஆட் பண்ணோம்னா 27. ஓகேவா? ஸோ இதுதான் எல்சிஎம் கிடைச்சு நம்ம போட்ட அந்த யூனிட்ஸ். ஓகேவா? 27 யூனிட்ஸா இருக்கும். இப்போ இந்த 27 தான் எவ்வளவு? இந்த 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதான் என்னது? 27,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதுக்காக தான் 27,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ 27,000 ரூபாய்ங்கிறது யாருக்குள்ளது? 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்ததுக்கு அப்போ 27ஆல நம்ம டிவைட் பண்ண போறோம். அப்போ ஒரு ஆள் எவ்வளவு வேலை பார்த்திருப்பாங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு. அப்போ ஏ எவ்வளவு நாள் இது பண்றாரு? 12. ஸோ 12 into 1000 12,000. அதே மாதிரி 10 into 1000 10,000. அதே மாதிரி 5 into 1000 5,000. ஸோ ஏபிசிக்கான சேலரி வந்துட்டு அவங்க தனித்தனியா எவ்வளவு பே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா 12,000 10,000 and 5,000.